ஒருவேள அப்படி ஃபேக் கேஸ் வந்து அந்த பையன் மேல குடுத்துட்டாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஃபேக் கேஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன தண்டனை குடுப்பாங்க? அவங்க ஃபேக் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, பெர்ஜூரி பெட்டிஷன் போடுங்க. பெர்ஜூரி தான் ஃபர்ஸ்ட்டு கோர்ட் வந்து ட்ரையல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, பெர்ஜூரி போடுவோம். போட்டுட்டு அதில வந்து முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அது நமக்கு ட்ரையல் ஆகும். எடுத்த உடனே அவங்கள கவுண்டர் போட சொல்லிட்டு, நமக்கு அடுத்தது என்கொயரி ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆர்குமெண்ட் ஆர்டர் தான். எவிடன்ஸ் இருந்ததுன்னா, எவிடன்ஸ் மார்க் பண்ண சொல்லுவாங்க. உடனே ஆர்குமெண்ட். சப்போஸ் நம்மளது அது கோர்ட் நம்பிடுச்சு அப்படின்னா, அப் டூ 7 இயர்ஸ் வரைக்கும் பொண்ணுக்கு இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்கிறதுக்கே அதிக வாய்ப்புகள் இருக்கு. 7 இயர்ஸ் வரைக்கும் ஃபேக் கேஸ் குடுத்தாங்கன்னா, அந்த ப்ரொவிஷன் பொண்ணுக்கு சொல்லுது. அதாவது 7 இயர்ஸ் வரைக்கும் ஃபேக் கேஸ் குடுத்தாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணுக்கு வந்து அப் டூ 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. நீ பொய் வழக்கு போடுறியா? கோர்ட் டைமை வேஸ்ட் பண்றியா? கோர்ட்டை ஏமாத்துறியா? இல்ல அடுத்தவங்கள இந்த மாதிரி வந்து நீ கஷ்டப்படுத்துறியா? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வந்து நமக்கு அப் டூ 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.